தஞ்சை மாவட்டம் குருகுளத்தில் உள்ள அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆலை நிர்வாகம் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 35 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் கரும்பு விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் ஒன்றான அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை தஞ்சாவூர் மாவட்டம் குருங்குளத்தில் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு சர்க்கரை கழகம் சார்பில் கடந்த 1977ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஆலையை நம்பி 5000த்திற்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் 12000 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்து வருகின்றனர். மருங்குளம், குருங்குளம், உரத்தநாடு, வல்லம், ஐயம்பேட்டை, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் கரும்பு அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. 35 ஆண்டுகளாக ஆலையில் இயந்திரங்கள் புதுப்பிக்கப்படாததால் 9% இருந்த பிழித்திறன் இப்போது 7%த்திற்கும் கீழிறங்கி உற்பத்தி திறனும் 3 லட்சம் டன்களாக குறைந்து விட்டதாக கரும்பு விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நாங்களும் பல கட்ட போராட்டத்துக்கு இறங்கிட்டோம். இனிமேல் விவசாயிகளுக்கு ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அது இல்லாமல் கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல கிட்ட தேவைகள் பார்க்கறதுக்கும் பணம் இல்லாமல் இன்றைக்கி விவசாயிகள் தத்தளித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த 750 ரூபா பேமெண்ட்டை அரசு, ஏன்னா அந்த 100 ரூபா 850 ரூபா 100 ரூபா வாடகையில் போயிருது, பாக்கி 750 ரூபா பேமெண்ட்டை அரசு இதுவரையும் கொடுக்காமல் இருக்கிறதுனால விவசாயிகள் இன்றைக்கி பெரிய பாதிப்பில் உள்ளாப்பட்டிருக்கோம். ஆலை தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வந்ததால் கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழக அரசு புனரமைப்பு நிதி வழங்கியது. கடந்த 6 ஆண்டுகளாக ஆலை நவீனப்படுத்தப்படாமல் இருப்பதால் அரசின் 118 கோடி ரூபாயும் தங்கள் பங்களிப்பாக வழங்கிய 10.5 கோடி ரூபாயும் பயனில்லாமல் இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். 5 வருஷம் கோஜன் துணை மின் நிலையம் அமைக்கிறேன்னா வீட்டில் கிடக்காங்க. ஒரு துணை மின் அறிஞர் அதே மாதிரி 10 மில்லு, ஒரு மில்லுக்கு 115 கோடி ஒதுக்குறாங்க. அந்த 115 கோடி ஒதுக்கல, எங்கள் பங்கு நாங்கள் விவசாயிகள் 11 கோடி பணம் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்து எங்களுக்கு எந்த லாபகரமும் இல்லை, மில்லு நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்குது. வீணாக இப்போ ரெக்கவரி காரணம்னா மில்லு ஒழுங்காக ஓடாதான் ரெக்கவரி வரல, ரெக்கவரி வராதனால தான் மில்லுக்கு நஷ்டம், எங்களுக்கு நஷ்டமாகி போச்சு. உடனடியாக இந்த ஆலையும் புதுப்பிக்கும் பணியை தொடங்க வேண்டும், இணைமின் நிலைய பணியை முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கரும்பு விவசாயிகளையும் ஆலையையும் காக்க முடியும் என்கின்றனர் டெல்டா மாவட்ட கரும்பு விவசாயிகள். ஒளிப்பதிவர் நிசாருடன் நான் காதர் ஹுசைன், புதிய தலைமுறைக்காக.